Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 300 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 5000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம். நீர்வரத்து அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? வணக்கம். அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பிரசித்தி பெற்ற சுற்றுலாம். இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலம் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுலாத்தலத்துல வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து 300 கனஅடியா இருந்த நீர்வரத்து இன்று திடீர்னு வந்து 5000 கனஅடியா வந்து உயர்ந்திருக்கு. இந்த நீர்வரத்தானது பார்த்தோம்னா இங்க வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கும் வந்து ரொம்ப ஏமாற்றமா இருந்த நிலையில வந்து இன்று வந்து பார்த்தோம்னா சுற்றுலா பயணிகளுக்கு வந்து குளிக்கிறதுக்கும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5000 கனஅடியானது வந்து திணி அருவி, மெயின் அருவி, மற்ற அருவிகளும் வந்து நீர் வந்து ஆர்ப்பட்டு போகுது. இது மட்டும் இல்லாம இந்த அருவிகளுக்கு வந்து இப்போ வந்து நார்மலா, அதாவது ஒரு சராசரியான நீர்வரத்தா இருக்கிறதுனால வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கிறதுக்கும் வந்து எந்த ஒரு தடையும் வந்து மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் வந்து தடை விதிக்க இல்லை. குறைஞ்சபட்சம் மட்டும்தான் 20000 கனஅடிக்கு மேல இருந்தா மட்டும்தான் வந்து இந்த ஒகேனக்கல் சுற்றுலாத்தலத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிக்கிறதுக்கும் பரிசீலிக்கிறதுக்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 5000 கனஅடியானது வந்து நார்மலா, அதாவது சராசரியா வர தண்ணியானது சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு ஏதுவா இருக்கிறதுனால வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருவையும் அதிகரிக்கக்கூடும். அதனால மட்டும் இல்லாம இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த கோடை விடுமுறையா வரும் இந்த சூழ்நிலையில வந்து இந்த சராசரியா இந்த தண்ணி வந்து இதே நீர்ச்சானாக்கா இந்த ஒகேனக்கலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அதிகரிக்கக்கூடும். அது மட்டும் விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.